வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 20th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். முண்டா மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். வீரகாசை மற்றும் டோலு குனிதா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பனா மற்றும் திடம்பு நிறுத்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. தேர்தளி மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, டிமாசா, காசி, குகி, லக்கர், பாவி மற்றும் பிரபா. CNR ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2014ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. இந்த பசவனா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், துணை ஜனாதிபதி பதவி மற்றும் முன்னுரை, இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1901ஆம் ஆண்டு கல்கத்தால டீன்ஷா ஈவாச்சா தலைமையில நடந்துச்சு. மதுசூதனன் ரே ஹிந்து தேசபக்தர் அப்படிங்கிற பத்திரிகை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கல்சுபாய் மகாராஷ்டிராவின் மிக உயர்ந்த சிகரம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 1974 வரைக்கும் நடந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தினோம். பண மசோதாக்கள் சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்காங்க. NP பிள்ளை இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர். பாப்னா கிளர்ச்சி 1870ல ஈஷன் சந்திர ராய் தலைமையில நடந்துச்சு. இந்தோனேஷியாவின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரபோவோ சுபியாண்டோ. 2023ஆம் ஆண்டுக்கான 58வது ஞானபீட விருது பெற்றவர் யார்? குல்சார் மற்றும் ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா. 2024இல் இந்தியாவின் மிகவும் வரவேற்கத்தக்க பிராந்தியமாக இது முன்னிலை வகிக்கிறது? இமாச்சல பிரதேசம். சித்திப்பேட்டையில் கௌரமுள்ளி ரயில் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டியது யார்? கிஷன் ரெட்டி. இந்தியாவின் மூத்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் காலமானார். அவர் யார்? தத்தஜி ராவோ கேக்வாட். சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி, அதாவது லெபனான் நாட்டுடைய நீதிபதி நவாப் சலாம். இந்த சர்வதேச நீதிமன்றம் நெதர்லாந்து நாட்டுல ஹாக் அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த சர்வதேச நீதிமன்றத்துடைய மொத்த நீதிபதி எண்ணிக்கை 15. அவங்களோட பதவிக்காலம் 9. சத்யநாராயண ராஜு கனரா வங்கியின் தலைவர். தேபதத்தா சந்த் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய தலைவர். ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிகர சர்மா கர்நாடக வங்கியுடைய தலைவர். அஜய் பங்கா உலக வங்கியுடைய தலைவர். PR சேஷாத்ரி சவுத் இந்தியன் வங்கியின் தலைவர். அசோக் வாஸ்வானி கொட்டாக் மஹிந்திரா வங்கியுடைய தலைவர். சதீஷ் சந்திர கோஷ் பந்தன் வங்கியின் தலைவர். பிரவீன் அச்சுதன் குட்டி DCB வங்கியின் தலைவர். ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கி விருதை வென்ற வங்கி எது? சவுத் இந்தியன் வங்கி. சவுத் இந்தியன் வங்கிக்கு ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கி விருது கிடைச்சிருக்கு. TMB வங்கிக்கு சிறந்த சிறிய வங்கி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா வங்கி டிஜிதன் விருது 2022 கீழ் பார்த்திய புரஸ்கர் விருது வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா செயல்படுத்த தேசிய விருது வாங்கியிருக்கு. சக்திகாந்த தாஸ் 2023ஆம் ஆண்டின் கவர்னர் விருது மற்றும் குளோபல் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் கார்டுடைய A+ ரேங்கும் வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் எந்த நாடு ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கியது? கிரீஸ் நாடு ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரீஸ் நாடு தான் முதல் முறையா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் நாடு இந்த மாதிரி திருமணத்தை சட்டபூர்வமாக்கியிருக்காங்க. முதல் முறையா ஒரு நாடு ஒரே பாலினத்தை திருமணத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சட்டபூர்வமாக்கியிருக்காங்க அப்படின்னா அது நெதர்லாந்து. 2001ஆம் ஆண்டு சட்டபூர்வமாக்கியிருக்காங்க. டிராக்கோமா நோயை நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈராக். இஸ்ரேல் நாடு லஷர் இ தேபான்னு சொல்லக்கூடிய பயங்கரவாத ஒரு அமைப்பை அறிவிச்சிருக்காங்க. 2024ல ஐநா ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. கிர்கிஸ்தான் நாடு பனிச்சிறுத்தையை தேசிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியுடைய மைய நாடு யுனைடெட் கிங்டம். காபோ வர்டே உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடாக அறிவிச்சிருக்கார். நைஜர், மாலி,
மற்றும் புர்கினா பாசோ எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து விலகி இருக்காங்க. இந்த எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு 1975ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. எந்த நாள் உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். உலகத்திலே அதுவும் முதல் முறையா ஐநா இந்த நாடை இப்போதான், அதாவது 2024ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். மிலன் கடற்படை பயிற்சியின் 12வது பதிப்பை எந்த நகரம் நடத்த உள்ளது? ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துல தான் இந்த மிலன் கடற்படை பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும். இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்திய கடலோர காவல் படை சென்னையில தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சின சாரக்ஸ் நடத்திருக்காங்க. கார்கோ கப்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ராணுவம் கங்கன் கூட்டு பயிற்சி நடத்திருக்காங்க. இந்திய ராணுவத்தின் தென்மேற்கு கட்டளை ராஜஸ்தான்ல சத்ருனாஷ் பயிற்சி நடத்திருக்காங்க. இந்திய ராணுவத்தோட ஐராவத் பிரிவு சாஞ்சர்போத் பயிற்சி நடத்திருக்காங்க. இந்திய கடற்படை டிராபக்ஸ் கஜ்ராஜ் காப்ஸ் அசாம்ல ரகத் பயிற்சி நடத்திருக்காங்க. சப்த சக்தி கட்டளை சுதர்ஷன் சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படை ஆபரேஷன் சஜாக் மற்றும் ஆபரேஷன் சக்ராவத் நடத்தியிருக்காங்க. டிஜிட்டல் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இந்திய நாடு கொலம்பியா நாடு சேர்ந்து டிஜிட்டல் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சுய உதவிக்குழுவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார பணியுடன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கையெழுத்திட்டு இருக்காங்க. கனரா வங்கி மற்றும் கலாச்சார அமைச்சகம் மூத்த கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் துறை ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா கயானாவும் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் கியூபாவும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.